இங்க வந்தோம்னு வச்சுக்கோங்க, எதையாவது பண்ணிட்டு போனோம். சும்மா வந்தோம் போனோம் அப்படின்னு அங்க ஒரு கருத்துக்கும் அங்க வந்து இடமே இல்லை. என்ன ஐயாவை பத்தி என்ன பேச, அவர் வந்து இந்த வயசுல கூட இன்னைக்கு அவர் நடந்துகிட்டு இருக்காருன்னு அவர் எதையாவது செய்யணும், ஏதாவது முயற்சி எடுக்கணும், ஏதாவது பண்ணணும், அந்த ஒரு ஊக்கம் தான் அவங்களோட வழி நடத்திட்டு போயிருக்குன்னு. இல்லைன்னாச்சுன்னா அவங்க வயசுல நம்ம இருப்போமா இல்லையானே தெரியாது. இந்த உதவிகள் வந்து நம்ம யாரையும் தேடி 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 போகணும்லாம் நினைக்க கூடாது. அதையும் தான் உதவி கிடைக்கும் போது கண்டிப்பா நம்ம வாங்கிக்க வேண்டியதான். ஆனா வந்து உதவி செய்யறவங்களா மாறணும் அப்படிங்கிறது என்னோட எப்பவுமே வந்து லட்சியம். என் சகலையை வந்து பாராட்டலாம். என்னன்னா எப்போ வந்து உதவினா கூட வந்து யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டேன். அவர் ஒரு சின்ன குட்டி எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னன்னா அவர் கடையில் ஸ்டாப் சொல்லியிருக்காப்புல, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரு அந்த பிள்ளைகள் வந்து படிக்க முடியல, வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு இருக்காப்புல. அவரு நான் வச்சு அப்படியா நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுங்க முதலாளின்னு இருக்காப்புல. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபீஸ் தானே 3 வருஷம் கட்டியிருக்காப்புல. ஒரு நாள் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிற சமயத்தில் அந்த பிள்ளைங்க குடும்பத்தை நினைச்சுருந்தாங்களாம். அப்போ வந்து ஐயா அண்ணே நீங்க தானே எங்களை படிக்க வச்சீங்கன்ட்டு அப்ப சொல்லி எனக்கே கண் கலங்கிட்டு. இதுதான் உதவிங்கிறது. இது உதவிங்கிறதுல வந்து இன்னார பிள்ளை நம்ம நினைச்சோன்னா நம்ம செஞ்சிட வேண்டியதான். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியா